ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.7 1ஆம் கணக்கு பகுதியை விகிதப்படுத்துக. ஒவ்வொரு சம்மா செய்வோம். 1/√50 பகுதினா கீழே இருக்கு, நம்ம தெரியும் இல்லையா? அதே √50ஆல மேலையும் கீழையும் பெருக்குவோம். ஓகே, என்ன ஆகும்? மேலே √50 ஆயிரும், கீழே 2 √50 சேர்ந்து ஒரு 50 ஆகும். இதை சுருக்கலாம். இந்த 50 √50 நீ எப்படி எழுதலாம்? 25 2 50 எழுதலாம். இந்த 25 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தா 5 ஆகும், 2 மட்டும் மேலே இருக்கும். ஸோ சுருக்க முடிஞ்ச அளவு சுருக்கி காமிச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து ஆன்சர் என்னது? √2/10. பகுதி நமக்கு விகிதமுறு என்ன இருக்கணும், அவ்வளவு. ஓகே, கேன்சம் 5/3 √5. ஸோ √5ஆல மேலையும் கீழையும் பெருக்கிறது. என்ன ஆயிரும்? 5√5/3 வெறும் 5 ஆயிரும். இந்த √5 இந்த √5 சேர்ந்து 5 ஆயிரும். ஒரு 5 அடிச்சு. ஸோ ஆன்சர் என்னது? √5/3. இது மேலும் சுருக்க முடியாது, இது அப்படியே போட்டு. ஓகேவா? எளிமையான கணக்கு. பகுதியை விகிதப்படுத்து. தேர்ட் சம். √75/√18. இந்த √18ஆல மேலே இங்கிலையும் பெருக்குவோம். பெருக்குனா என்ன ஆயிரும்? கீழே முழு 18 ஆயிரும், மேலே √75 × √18 இருக்கும். இந்த √75 முடிஞ்ச அளவுக்கு ஸ்பிளிட் பண்ணி 5² × 3, அதாவது 25 3 75. ஓகே, இது எப்படி எழுதலாம்? 9 18. நம்மளால வர்க்கமூலம் எடுக்க முடிஞ்ச நம்பரை வெளியே எடுக்கிறாப்புல பிரித்து வச்சுக்கிறோம். ஸோ இது 5, ஒரு 5 வெளியே வந்துடும், ஒரு √3 உள்ளே இருக்கும், ஒரு 3 வெளியே வந்துடும், 9க்கு பதிலாக ஒரு 2 உள்ளே இருக்கும், /18. ஓகே, 4 3 3 6 3 18 ஆயிரும். நமக்கு என்ன ஆன்சர்? 5√6/6. இதுதான் ஆன்சர். நமக்கு பகுதி விகிதமுறு என்ன தான் போகும். 4ஆம் கணக்கு. √6ஆல மேலையும் கீழையும் பெருக்குங்க. கீழே வெறும் 6 ஆயிரும், மேலே 3 × √5 × √6 பெருக்கலாம், √30 ஆயிரும். 4 3 3 3 6. இந்த 30 பிரிக்க முடியுமான்னு பாருங்க. ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறாப்புல பிரிக்க முடியாது. ஸோ ஆன்சர் √30/2. ஓகேவா?